1/2 கிலோ மைதா போட்டுக்குவோம். டீ செய்கிறோம், அதுக்கு என்னென்ன தேவைன்ட்டு போட்டுக்குவோம். 1/4 கிலோ மைதா. 1/4 கிலோ மைதா வேணா ஒரு 150 மைதா. அதுக்கு முட்டை, 3 முட்டை. ஒரு கிண்ணம் எண்ணெய் ஊற்றிக்குவோம். ஒரு 1.5 ஸ்பூனு சீனி, தேவையான அளவு உப்பு, பால் 1/4 லிட்டரு அதையும் ஊற்றிக்குவோம். இப்போ ஒரு 1/2 மூடி, சின்னது மூடியில் 1/2 மூடி தேங்காய் பிசைஞ்சிட்டு காட்டுறேன். பிசைஞ்சு இந்த மாவை முட்டை, சீனி, உப்பு, தேங்காய் பூ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சி விட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நாம வைப்போம். இப்போ தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்குவோம். மாவுலாம் பிசைஞ்சு பாருங்க எவ்வளவு மெதுவா இருக்குது. என்ன நாம இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். என்ன கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் ரொட்டி காயாம மாவு காயாம இருக்கிறதுக்காக இது எண்ணெய் தடவுறது. தடவி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுடுவோம். வச்சுட்டு சுடும் போது காட்டுறோம். நீங்களும் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ஆச்சு பாருங்க, நல்லா சாஃப்டா இருக்குது. பெசை உருண்டை சுட்டு மாவு பெசைஞ்சு என்ன சுட்டு காட்டுறேன் எப்படி. நீங்களும் செஞ்சு பாருங்க எப்படி போட்டாச்சு. என்ன இப்போ வளர்க்கறத வளர்த்து ரொட்டி சுடுவோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுக்கு உட்காந்து இப்போ ரொட்டியை வளர்த்து என்ன எல்லாத்தையும் வளர்த்து வச்சுட்டு ரொட்டியை சுடுவோம். முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்குவோம். சட்டி சூடாகட்டும். எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் ஊற்றி தடவி விட்டு பிரட்டி விடுவோம். ரொட்டி சுடும் போதே வாசனை புண்ணு வருது, சப்பாத்தி வாசனை. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. அடுத்ததையே சுட்டு பார்ப்போம். பார்த்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தக்காளி தொக்கு செய்யலாம். சப்பாத்திக்கு தக்காளி தொக்கு அடுப்பத்தை வச்சு சட்டி அடுப்புல வச்சுட்டேன். சட்டி
சட்டி சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். சப்பாத்திக்கு தக்காளி தொக்கு வச்சாலும் நல்லா இருக்கும், உருளைக்கிழங்கு குருமா வச்சாலும் நல்லா இருக்கும், செம டேஸ்டா இருக்கும். இப்போ ஒரு பிரிஞ்சி இலை அதை 2ஆ பிச்சு போட்டுக்கிறேன். அடுப்பை சிம்மில் வச்சுக்கிறேன். 3 கிராம்பு, 2 துண்டு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு இது ஏலக்காய், 3 ஏலக்காய், 3 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 துண்டு பட்டை, அதை போட்டுக்கலாம். இப்போ அது சூடான உடனே வெங்காயத்தை போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம், அது எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ வெங்காயத்தை ஒரு 4 பல்லாரி வெட்டி வச்சிருக்கேன். இப்போ அந்த 4 பல்லாரியும் அதில் போட்டுக்கலாம். இது நல்லா அது இப்போ எண்ணெயில நல்லா பொரிஞ்சு நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயத்துக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். தக்காளி தொக்குக்கு தேவையான உப்பு இதை ஒரு 1/2 ஸ்பூனுக்கு போட்டுக்கிறேன். காணாட்டி அப்புறம் 2வது போட்டுக்கலாம். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். ஒரு 6 இது தக்காளி வெட்டி வச்சிருக்கேன், மீடியம் சைஸ் தக்காளி. இப்போ அதையும் அதில் போட்டுக்கலாம். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா நம்ம இதை வதக்கி விடலாம். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா அது வதங்கி வரட்டும். நல்லா 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. பாருங்க, இது எப்படி வதங்கி வந்திருக்கு பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூனுக்கு தயிர், ஒரு ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். பாருங்க, தக்காளி தொக்குக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூடமா போடுவாங்கன்னு நினைக்காதீங்க. பிரியாணி மாதிரி அப்படியே நம்ம சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி செஞ்சா எப்படி மனம் வருமோ அப்படி இருக்கும். சரிங்களா? இப்போ ஹை ஃப்ளேம்ல வச்சு இப்போ இதை நம்ம வதக்கி விடலாம். ஏன்னா தயிர் ஊற்றிருக்கோம் பார்த்தீங்களா, தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடனாலும் நல்ல மனமாகவும் இருக்கும், ஒரு டேஸ்ட்டும் கொடுக்குங்க, செமையா இருக்கும். நீங்க இது மாதிரி செஞ்சு சப்பாத்திக்கு கூட வச்சு சாப்பிட்டு பாருங்க. சப்பாத்திக்கு சாப்பிடலாம், இட்லி, தோசை, நானு எல்லாத்துக்குமே இதை வச்சு சாப்பிடலாங்க. பாருங்க, நல்லா கொலைய வெந்து வருது. இப்போ பச்சை வாடை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர் எல்லாம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த வாடை போற வரைக்கும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா அது வதங்கி வரட்டும். இப்போ 2 நிமிஷம் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்க, நல்லா கொலைய வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் சோம்புத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1.5 ஸ்பூனுக்கு காஷ்மீரி வத்தத்தூள் போட்டிருக்கேன். சரிங்களா? இதை அதில் போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை வாடை போற வரைக்கும் நல்லா அது வதங்கி வரட்டும். சரிங்களா? நல்லா சுருண்டு நல்லா அது எண்ணெய் திறந்து வரும். இப்ப இந்த ஸ்டேஜ்ல இந்த
மசாலா வந்து பச்சை வாடை போகிற வரைக்கும் வெந்து வரணும் பார்த்தீங்களா, அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். அது பச்சை வாடை போகிற வரைக்கும் அது சுருண்டு வெந்து வரணும். பாருங்க, ஒரு 4 ஸ்பூன் தண்ணி தான் இருக்கும். அவ்வளோதான். இது வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம இதை கொதிக்க விடுவோம். பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா அது நல்லா சுருண்டு நல்லா அது எண்ணெயெல்லாம் திரண்டு வரும் பாருங்க. அந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி இறக்கிட வேண்டியதுதான். சரிங்களா? நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியக்கூடியதான் தக்காளி சட்னி, தக்காளி தொக்கெல்லாம் வந்து எப்படி என்னன்றது. நீங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா? ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். அது அப்படியே அது வெந்து வரட்டும். பாருங்க, இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா அது வெந்து வந்திருக்கு பாருங்க. இந்த தக்காளியில இருக்க தண்ணி, நம்ம ஊத்துன தண்ணி அப்படியே கிரேவி மாதிரி வருது பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி வெட்டி வச்சிருக்கேன் பாருங்க. இப்போ அதையும் நம்ம அதுல தூவிக்கணும். தூவி வச்சு ஒரு கிண்டிக்கலாம். அவ்வளவுதாங்க, தக்காளி தொக்கு ரெடி. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். பாருங்க, சப்பாத்தியும் சுட்டு ரெடி ஆயிடுச்சு, தக்காளி தொக்கும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, சப்பாத்திக்கு தக்காளி தொக்கு காம்பினேஷன் சூப்பரு. எத்தனை பேருக்கு இப்படி வச்சு சாப்பிட பிடிக்குன்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. என்னுடைய சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.